Hello dears, welcome to our channel Smart App Padi with me Tara. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 பயாலஜியோட ஃபர்ஸ்ட் சாப்டர் லைஃப் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். லைஃப் ப்ராசஸ் அப்படின்னா என்னதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங். லிவிங் திங்னா எல்லாருக்கும் தெரியும், நான் லிவிங் திங் இதனோட டிஃப்ரென்சேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஒரு இப்போது கவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து லிவிங் திங், அதுவே இந்த ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு நான் லிவிங் திங். ஆனால் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து எதை வச்சு இது லிவிங் திங், எதை வச்சு இது நான் லிவிங் திங் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். இப்போது லிவிங் திங், இது லிவிங் திங் சொல்கிறதுக்கு காரணம் வந்து இது வந்து மூவ் ஆகுது, வாக் பண்ணுது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுது. ஸோ அதுவே அதனுடைய ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணிக்கிறதால லிவிங் திங்னு சொல்கிறோம். இங்கே வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவ் எடுத்துக்கிறேன். இந்த கவ் வந்து நடக்குது. ஸோ நடக்கிறப்போ அது வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தன்னாலே பண்ணுது. அதுவே பண்ணுறதால அது வந்து லிவிங் திங்ஸ். இப்போது வாக் பண்ணுது, அது வந்து ப்ரீத் பண்ணுது. ஸோ இது எல்லாமே வந்து லிவிங். இதை வச்சு சொல்ல நம்ம லிவிங் திங்னு. நான் லிவிங் திங் அப்படியே ஆப்போசிட். ஸோ இதை வச்சு சொல்ல மூமெண்ட் வந்து ஒரு பேசிக் விஷயம். லிவிங் திங் அண்ட் நான் லிவிங் திங் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு மூமெண்ட் வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஏன்னா வந்து மூமெண்ட்டுன்னு சொல்லும்போது லிவிங் திங்ஸ் வந்து மூவ் ஆகும். ஆனால் நான் லிவிங் திங்ஸ் இப்போ நம்மளே எடுத்து ஒரு இடத்துல வச்சாதான் வந்து அது மூவ் ஆகுமே தவிர அதால் எந்த ஃபங்க்ஷனும் பண்ண முடியாது. இதை வச்சு சொல்ல நம்ம லிவிங் திங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ் டிஃப்ரென்ஸ். இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் எடுத்துக்கிறோம். மூமெண்ட் மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அனிமல்ஸ் தான் வந்து மூவ் ஆகும், பிளான்ட்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஸோ ஆனால் வந்து அதுவும் லிவிங் பீயிங் தான். ஆனால் அது எப்படி வந்து மூமெண்ட், எப்படி வந்து அது லிவிங் திங்குன்னு சொல்கிறோன்னா அங்கே வந்து க்ரோத் நடக்குது. இப்போது நான் வந்து ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான்ட்டை வந்து நம்ம சீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெருசாக அதுக்கப்புறம் ஜெர்மினேட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளான்ட் மாதிரி வருது. அப்புறம் போக போக அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ட்ரீ தருது, ட்ரீ ஆகுது, ஃப்ரூட்ஸ் தருது, நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் தருது. இது எல்லாமே வந்து க்ரோத் தான். ஸோ நம்ம வந்து ரெண்டு ரீசன் வச்சு நம்ம லிவிங் திங்கை வந்து லிவிங் திங்னா நான் லிவிங் திங்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். எது வச்சுன்னா மூமெண்ட் அண்ட் க்ரோத். இதுதான் வந்து லிவிங் திங் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறதுக்கு ரெண்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் அண்ட் க்ரோத். இப்போது கவுவில் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்ஸ் நடக்குது. ஏன்னா அது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுது. அது வந்து நடக்குது, உட்காருது, சாப்பிடுது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மூமெண்ட் தான். இது வந்து அனிமல்ஸில் வந்து இது நடக்குது. ஆனால் வந்து பிளான்ஸில் வந்து மூமெண்ட் எதுவும் நடக்காது. ஆனால் வந்து அங்கே க்ரோத் நடக்குது. ஸோ க்ரோத் வச்சு அங்கே வந்து க்ரோத் வச்சு நம்ம லிவிங் திங்காக அதை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். ஆனால் இது ரெண்டுமே வந்து ஒரு நான் லிவிங் திங்கில் நடக்காது. ஸோ இதை வச்சு நம்ம பேசிக்கான ஒரு டிஃப்ரென்சியேஷன் இதை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு டவுட் வரும். இப்போது சில டைம் வந்து பிளான்ஸும் சரி அனிமல்ஸும் சரி ரெண்டுமே வந்து மூமெண்ட்டே நடக்காமல் இருக்குது. இப்போ நம்ம சொன்னோம் கவுவில் வந்து நடக்குது, சாப்பிடுது, உட்காருது அப்படின்ட்டு. ஆனால் சில டைம் வந்து கவ் வந்து எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் அப்படியே இருக்குது, அப்போ வந்து தூங்குதுன்னு சொல்லலாம். ஆனால் பிளான்ஸும் வந்து சில டைம் வந்து வேவ் ஆகாது, சில டைம் வந்து அப்படியே இருக்கும், காற்றுல வந்து எதுவுமே வந்து பறக்காது. ஸோ இது எல்லாமே வந்து மூமெண்ட்ஸே இல்லாமல் இருக்கிறதால நம்ம எப்படி வந்து இதை லிவிங் திங்குன்னு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கவ் வந்து தூங்கிட்டுருக்கு, ஓகேங்களா. இப்போது இது வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இங்கே எதுவுமே நடக்கலை, இட்ஸ் ஜஸ்ட் ஸ்லீப்பிங். ஆனால் வந்து முன்னாடி கேஸில் பார்த்தோன்னா அது வந்து நடக்குன்னு சொன்னோம். இங்கே வந்து எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் அது வந்து சும்மா உட்காந்துருக்கு.
ஸோ இப்போ வந்து இங்கே எப்படி வந்து லிவிங் திங் அப்படின்னு இந்த கவ்வை சொல்கிறோன்னா, எல்லா அனிமல்ஸும் எல்லா பிளான்ட்ஸ்லேயுமே வந்து பேசிக் யூனிட் வந்து ஒரு லைஃபுக்கு வந்து செல். இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இப்போது இந்த செல் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுதான் பேசிக். ஒரு ஒரு பிளான்ட்டோ ஒரு ஹியூமன்ஸோ இல்லை வந்து ஒரு எனி லிவிங் திங் வந்து அது லிவிங் திங் கன்சிடர் பண்ணுறதுக்கும் அது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து வளர்ந்து இருக்கிறதுக்கும் பேசிக்கான விஷயம் பார்த்திங்கன்னா செல் தான். ஸோ செல்லு வந்து எல்லா ஆர்கானிசம்லேயும் இருக்கும். இல்லை எல்லா லிவிங் ஆர்கானிசம் பார்த்திங்கன்னா செல் இருக்கும். அதே மாதிரி இந்த கவ்லேயும் இருக்கும். இப்போது இந்த கவுக்குள்ளே வந்து செல்ஸ் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் வந்து செல் இருக்குது. ஏன்னா அதுதான் வந்து பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். இப்போது இந்த செல் வந்து பார்த்திங்கன்னா செல்லுக்குள்ளே நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும். இப்போது இந்த மாலிக்யூல்ஸ் வந்து அது மூமெண்ட்ஸில் தான் இருக்கும். அது வந்து இந்த கவ் வந்து நம்ம வெளிலேருந்து பார்க்கும்போது எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். அது ஆக்டிவிட்டியும் பண்ணலை. ஆனால் அது இன்டர்னலாக பார்க்கும்போது அதனுடைய பாடிக்குள்ளே எல்லா ஃபங்க்ஷனும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா அந்த கவ் வந்து டெத்து தான், இறந்துச்சுன்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஆனால் வந்து அது ஸ்டாப் ஆகாமல் இருக்கிறதால ஸ்டில் அது வந்து ஒரு லிவிங் திங் தான், ஒரு லிவிங் பீயிங் தான். இப்போது செல்லில் பார்த்திங்கன்னா நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும். செல்லுக்குள்ளே நிறைய மாலிக்யூல்ஸ் இருக்கும். இந்த மாலிக்யூல்ஸ் வந்து எப்பயுமே மூமெண்ட்ஸ்லேயே தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த மூமெண்ட்டில் இருக்கும்போது இப்போது இந்த செல்லு வந்து ரிப்பேர் பண்ணணும், இல்லை செல்லை வந்து நம்ம செல்லோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒன்று மாறும். இப்போ வந்து ஈஸ்ட்டுக்கு வந்து 90 மினிட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி அது ஆர்கானிசம் பொறுத்து மாறும். ஹியூமன்ஸுக்கு வந்து 1 day. இந்த மாதிரி வந்து ஆர்கானிசம் பொறுத்து அந்த செல்லோட லைஃப் ஸ்பேனும் மாறும். ஸோ அதனால் வந்து அங்கே ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கேஸில் பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இப்போ செல்லு எங்கன்னா வந்து டேமேஜ் ஆச்சுன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு, இல்லை பிரேக் பண்ணுறதுக்கு, இல்லை புதுசாக வந்து அதை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை நியூ செல் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து எல்லா ஃபங்க்ஷன் நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு இந்த மாலிக்யூல்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம சொல்லலாம் இங்கேயும் வந்து ஃபங்க்ஷன் இன்டர்னலாக பார்த்தோன்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை வச்சு டிசைட் பண்ணலாம் இது வந்து ஸ்டில் இது வந்து ஒரு லிவிங் திங் தான். அதே மாதிரி பிளான்ஸ்லேயும் வந்து இதே மாதிரி கேஸ் தான் வந்து பிளான்ஸ்லேயும் நடக்குது. ஓகே, இந்த கவுவில் பார்த்திங்கன்னா கவுன்னு இல்லை, நம்ம பிளான்ஸ் இந்த அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் அது வந்து காம்ப்ளிகேட்டடான சிஸ்டம் கம்பேர்ட் டு பிளான்ஸ். அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ஹியூமன்ஸாக இருந்தாலும் சரி, அதை விட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்கிறதால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. இப்போது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அது வந்து ப்ரீத் பண்ணுது. அங்கே வந்து சாப்பிட்டு இருந்ததுன்னா அது வந்து டைஜஷன் ப்ராசஸும் நடக்குது. ஸோ டைஜஷன் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணுன்னா அங்கே டைஜஷனுக்கு அப்புறம் அது வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ இது மாதிரி எல்லா ப்ராசஸும் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம லைஃப் ப்ராசஸ் வந்து 4ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஓகே, இப்போது லைஃப் ப்ராசஸ்னால் சிம்பிளாக என்ன ஒரு டெஃபினேஷன் சொல்லலாம்னா, இப்போது நம்ம சொன்ன மாதிரி இந்த கவ் வந்து உயிர் வாழணுன்னா அது வந்து சர்வே பண்ணணுன்னா அதுக்கு வந்து நிறைய ப்ராசஸ் நடக்குது. இங்கே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தோன்னா இங்கே வந்து ப்ரீத்திங் நடக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து டைஜஷன் நடக்குது, எக்ஸ்க்ரீஷன் ப்ராசஸ் எல்லாமே நடக்கும், அதுக்கப்புறம் எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராசஸ். இந்த ஒரு சர்வைவலுக்காக ஒரு லிவிங் திங் வந்து சர்வே பண்ணுறதுக்காக அங்கே என்னென்னா ப்ராசஸ் நடக்குதோ அதுதான் வந்து லைஃப் ப்ராசஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது சர்வே பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ணணும். ஸோ ப்ரீத் பண்ணால் தான் அதுக்கு வந்து தேவையான ஆக்சிஜன்லாம் கிடைக்கும். அப்போ தான் வந்து அது சர்வே பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து அது வந்து ஒரு ப்ராசஸ். ப்ரீத்திங் வந்து ஒரு ப்ராசஸ், அது வந்து ஒரு லைஃப் ப்ராசஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் நிறைய சொல்லலாம். டைஜஷன், அப்புறம் வந்து சர்க்குலேஷன் சொன்னோம், எக்ஸ்க்ரீஷன், இது எல்லாமே வந்து
இது எல்லாமே வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் எதுக்கு நடக்குதுன்னா ஒரு லிவிங் திங் வந்து சர்வைவ் ஆகிறதுக்காக நடக்குது. ஸோ இதுதான் வந்து லைஃப் ப்ராசஸ். ஹியூமன்ஸில் வந்து வேறு மாதிரி நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராசஸ் நடக்கும். அது எல்லாமே வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு தான் மெயின் ரீசன். இப்போ வந்து பிளான்ட்டு கூட வந்து என்ன பண்ணுது, பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து அதே மேக் பண்ணுது. இப்போது பிளான்ட் க்ரீன் பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அதுவே பண்ணுது. எதுக்காகனா அதுக்கு ஃபுட்டு இருந்தால் தான் அதுக்கு வந்து சர்வைவலுக்காக அந்த ப்ராசஸ் பண்ணுது. அதுவும் ஒரு லைஃப் ப்ராசஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசம்க்கும் அதனுடைய லெவல் பொறுத்து அதனுடைய லைஃப் ப்ராசஸ் வந்து மாறும். இப்போ வந்து ஹியூமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா அனிமல்ஸை விட இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் ப்ராசஸ் நடக்கும். அதுவே வந்து பிளான்ட்ஸ்லாம் இருக்கிறதுலே லீஸ்ட்டாக நடக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு லிவிங் திங் வந்து சர்வைவ் ஆகிறதுக்காக அது என்னென்னலாம் ப்ராசஸ் என்னென்னலாம் வந்து அது விஷயம் வந்து பண்ணுதோ அது பாடியில், அந்த எல்லா வேல்யூம் தான் நம்ம லைஃப் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ வந்து 4 எசென்ஷியல் லைஃப் ப்ராசஸ் ஃபார் தி ஆர்கானிசம் சொல்லலாம். 4 பேசிக் எசென்ஷியல் லைஃப் ப்ராசஸஸ் for an organism. இப்போ 4 பேசிக் லைஃப் ப்ராசஸ் ஃபார் தி ஆர்கானிசம் பார்க்கலாம். இது வந்து நியூட்ரிஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். இதுதான் வந்து 4 எசென்ஷியல் ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். இப்போ நார்மலாக ஒரு அனிமலில் ஒரு ஹியூமன்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயம். நியூட்ரிஷன் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இதை வந்து எடுத்துக்கிட்டால் தான் அங்கே வந்து மொத்த ப்ராசஸ்மே நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன். ஸோ ஃபுட்டை வந்து நம்ம இன்டேக் பண்ணுறோம். எதுக்காகனா வந்து அந்த மிச்சம் இருக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன் அந்த ப்ராசஸ் நடந்தால் தான் மற்ற எல்லா ப்ராசஸும் நடக்கும். ஸோ அப்போ வந்து லைஃப் ப்ராசஸ்க்கு தேவையான ஃபர்ஸ்ட் பேசிக் விஷயம் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன். இப்போது நம்ம சாப்பிட்ற வந்து நியூட்ரிஷன் வந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் போகணும். போனால் அது எப்படி போகும்னா அது வந்து பிளட் மூலியமாக போகும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது நடந்தால் தான் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து நியூட்ரிஷன் போகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேஷன். கண்டிப்பாக வந்து நம்ம பாடிக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். அது வந்து எப்படி எடுத்துக்க முடியும்னா நம்ம ரெஸ்பிரேட் பண்ணால் தான் நம்மளால ஆக்சிஜன் எடுத்துக்க முடியும். ஸோ அது ஒரு மெயின் லைஃப் ப்ராசஸ். எக்ஸ்க்ரீஷன். நம்ம என்னதான் நம்ம உள்ளே வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம வெளில வந்து அதை எக்ஸ்க்ரீட் பண்ணாதான் அந்த ப்ராசஸ் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நடக்குதுன்னு சொல்ல முடியும். இது 4 ப்ராசஸும் நடந்தால் தான் நம்ம பாடியில் வந்து சர்வைவல் ஆக முடியும். எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசமாக இருந்தாலும் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணால் தான் அது வந்து சர்வைவே ஆக முடியும். நியூட்ரிஷனும் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்கணும், ரெஸ்பிரேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். இந்த 4 ப்ராசஸ்மே மெயின் பேசிக்கான ஒரு லைஃப் ப்ராசஸ். ஸோ இதுதான் வந்து 4 எசென்ஷியல் லைஃப் ப்ராசஸ் ஃபார் தி ஆர்கானிசம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் பிளட் மூலியமாக அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அண்டு ப்ரீத்திங் ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லுவோம். அண்ட் எக்ஸ்க்ரீஷன், நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு நம்ம வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே எலிமினேட் ஆகணும். எலிமினேட் ஆனால் தான் வந்து திருப்பியும் வந்து அந்த ப்ராசஸே பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்து லிங்க் ஆனது தான். இது ஒரு ப்ராசஸ் வந்து பண்ணாமல் இன்னொரு ப்ராசஸ் பண்ணவும் முடியாது. எல்லாமே வந்து லிங்கான ப்ராசஸ் தான். இது எந்த ப்ராசஸாக இருந்தாலும் ஒன்று கூட ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் லிங்க் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கொலாபரேட் பண்ணி தான் ஒரு லிவிங் ஆர்கானிசமை சர்வே பண்ண வைக்க முடியும்.
ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பார்ட்டில் நம்ம இந்த சாப்டரோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்துருக்கோம். இதனுடைய கண்டினியூஷன் வீடியோ நெக்ஸ்ட் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்துட்டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.